இன்னொரு இடத்துல ஒரு நட்பும் பாசமும் அவனுக்கு இருக்கு. அங்கிருந்து மாத்தி கொண்டு வரேன். பிள்ளைய நிழல் கூடையா இருந்து காப்பாத்தி வாழ வைப்போம். கூடவே ஒரு நாகமும் வருது. அது என்னன்னு கேட்டேன். சிவதோஷம் பிடிச்ச குடும்பம். என்ன தோஷம்? சிவதோஷம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால சிவன் சொத்துக்களை அனுபவித்து பாவத்தை சம்பாத்தியம் பண்ண குடும்பம்னு பேர் இருக்கு. காலன். இந்த பையனை நிழலுக்கு ஒதுங்கினவனை அங்கிருந்து கூட்டி வீட்டில் கொண்டு வந்து வைக்க, முதல்ல இவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு குழந்தை வர வாங்கிறதுக்கு உன் பிள்ளைய கூட்டு வா, வரம் தாரேன். கர்மசாமிக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் சொந்தமாக யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? வாப்பா, யார் அது? யாருக்குமா? கால் வந்துட்டாங்க, கால் ஐயாட்ட கால் வந்துட்டாங்க. நீங்க அப்ளை பண்ணிருக்கியா? டைவர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்ல கிடக்கோ. யார்? ஓம் முண்டாட்டிக்கா? அக்கா, சகோதரி. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. என்ன முடியும்? என்னப்பா, உங்க வீட்டு பக்கத்துல நான் கருப்பசாமி வரேன், எங்க இருக்காரு? முண்டால் இருக்கிறேன், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறேன். அருவாலாம் வீசினேன். இன்னொரு தடவை கால். யாருடா? யாரு? சிங்காரவேலன் சன்னிதானத்தை பார்த்தேன். உன் பிள்ளை இருதார யோகம் உள்ள பிள்ளை. இந்த டைவர்ஸை நிச்சயமாக தீர்ப்பு பிரிவில் தான் கொண்டு போய் விடும். தெளிவாக இணையாதுன்னு சொல்லி தான் உத்தரவு இருக்கு. அதனால செட்டில்மெண்ட் வேணும்னு விரும்புதியா? அதுவும் அப்படி சொல்லுதியா? மனம் திருந்தி வந்தாலும் உன் மகா திருப்தியா வாழ்வான்னு நீ நம்புதியா? கண்ணை மூடு, கொஞ்ச நேரம் நல்லா பார்க்க. நல்ல கண்ணை முடிக்கா, உள்ளத்தை சுத்த விடாம எண்ணெயை மட்டும் நினைச்சுக்கா. ஐயா, இவன் இதயத்தை கொஞ்சம் காட்டுப்பா எனக்கு. அப்படியா? கொடுத்து அனுப்பட்டுமா? சரி. இந்தாப்பா, சித்திரை மாதம் 20ஆம் தேதி அதுக்கு ஒரு தெளிவான விடையை தந்து வாழ்க்கையை பூட்டி வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? பூட்டி வைக்கிறேன். நல்லா அடுத்து பேசுவோம் மகனே. இடையில வந்து என்னை பார்த்துக்கா. என்ன 1 2 3 4 5 வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கான்? வியாபார ஸ்தாபனம் ஒத்துக்கிட்டு வரான. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? நல்லெண்ணெய் தானே? கடலெண்ணெயா? கடலெண்ணெய். அதுவும் நல்லெண்ணெய் தானே? அவனை சிரிக்காம பாரு. என்ன எல்லாருமே கருப்பசாமி மேல ஆசையும் பாசமும் நிறைய வச்சுட்டாங்க. சொன்ன உடனே நம்மளா தான் இருக்கும்னு சொல்லி முண்டுறாங்க. நம்ம ஏமனை குற்றம் சொல்லணும்? எல்லாரும் பொறுமையா இருந்து சந்தோஷத்தை அனுபவிப்போம். என்ன, நான் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டும் உங்க இதயத்துக்குள்ள இருக்காங்க கருப்பசாமி. சத்தியமா இல்லையா? அந்த நினைவே உங்களெல்லாம் வாழ வச்சிடும். ஆனந்தமா இருங்க எல்லாரும். கால் வந்துடும். என்னென்ன வேற்று மதத்தை சார்ந்த ஒருவர் என்னைய கும்பிட வந்திருக்காராம்லாம். மதுரையில் இருந்து. யார் பாது? யார் அது? என்ன மதம்டா நீ? கிறிஸ்டியன். உட்கார். அழைக்கிறேன் மகனே, நீ எங்க நின்னாலும் உன்னை நான் பார்த்துருவேன். தைரியமா இருடா. வியாபாரத்தை பத்தியும் கேட்கணும், இவன் வாழ்க்கையை பத்தியும் கேட்கணும். கல்யாணம் முடிச்சிட்டியா நீ? அவன் எங்க இருக்கா? சரி, காலைல வந்துட்டு வா. ஃபூ ஃபூ ஃபூ. வாங்க, பக்கத்துல வந்து உட்காருங்க. ஆமா, என் தங்கச்சி வராள காளியம்மா எங்க இருக்காப்பா? அவளை கும்பிடுவீங்களா நீங்கெல்லாம்? ஏன் அடுத்தவங்க இடத்துல இருக்காளோ? அப்படியா? அதனால
சரி ஓகே. இப்போ என்ன செய்யணும்? நான் சொன்ன நீ வருத்தப்பட்டுற கூடாதுன்னு தான் நான் சொல்ல மாட்டேங்க. கண்ண முடிக்கா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். முனியனுக்கு பக்கத்துல ஒரு ஓடை ஓடுது. சிறிய ஓடை. அந்த இடத்துல கொஞ்சம் போட்டி பொறாமையால ஜனவசியத்தை, வியாபார வசியத்தை தடை செய்து ஒருத்தன் குழப்பம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு வருத்தமாகவே இந்த வியாபாரத்து மேல ஒரு சந்தேகம் தான். இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ள அழுத்தமான மன வருத்தம் வந்துருச்சு. இதை எப்படி திறக்கிறது? நடத்த முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடே தோன்றிடுது. வேற இடங்களை செலக்ட் பண்ணலாமா என்ற சிந்தனையும், தொழில்ல அடிஷனலா வேற எதுவும் ஒரு வியாபாரத்தை சேர்த்துக்கிடலாமாங்கிற சிந்தனையும் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை நீங்க எல்லாம் பொறுமையா இருக்கணும். அதுவரை உங்களுக்கு தடைகளை நீக்கிறதுக்கும் ஜனவசியத்தை உருவாக்கி வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கால் சொல்லலாம். என்ன ஒரு மரத்துல பறவைகளா வந்து அடையுது. மரம் இருக்கா உங்க கடைக்கு அந்த பக்கத்துல? பக்கத்துல இருக்கு. நிறைய பறவைகளா வருத. இப்ப என்னடா வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும்? இந்தா வியாபாரத்தை மூலம் முடிச்சு தரேன். ஜனவரியில இருந்து 6வது மாதத்துல வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு விடை கொடுக்குறேன். வெற்றியாக்கி தரேன். தைரியமா இருங்க. வரக்கூடிய புதன் போய் அடுத்த புதன் என்னை வந்து பாருங்க. கர்மசாமிக்கு ஆபரேஷன் யாருக்கு ஆயிருக்குப்பா? வாப்பா கிறிஸ்டின் வாப்பா. அடுத்து ஆபரேஷன் யாருக்கு ஆயிருக்கு? அறுவை சிகிச்சை யாருக்குயா? ஒரு நபர் அறுவை சிகிச்சை அடைந்தவர் வந்திருக்காரு. யார் இது? இருக்கீங்களா? வர சொல்லுங்க. என்ன ஆபரேஷன்? வயிற்றுலையா மார்பிலையா? என்னடா ஆபரேஷன் தம்பி? எலும்பு ஆபரேஷன். எஸ் மேம். எங்க? சரி ஓகே. அப்படி நிக்கட்டும் தாய் பராசக்தி. கால் ஒன்று வாடா. என்னப்பா வேணும் உனக்கு? பேங்க் அந்த அக்கௌண்ட் ஏன் இப்போ க்ளோஸ் ஆகுச்சு? கண்ண முடிக்கா. இந்தா அந்த அக்கௌண்ட் அடுத்த வாரம் உனக்கு செட் ஆயிடும். தைரியமாறு. அதுக்கு நூதனமான வழியை சட்டப்பூர்வமான முறையில் அன்னைக்கு உனக்கு செட் ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? தீர்த்து தரேன். அயல் மாநிலத்திலிருந்து உனக்கு உனக்கு பண உதவியும் தொழில் உதவியும் கிடைக்கும். நீ வெற்றி அடைந்து ஆனந்தமடைந்து என்னை பார்க்க வருவாய். சென்று வா மகனே, சென்று வா. அறுவை சிகிச்சை கால் வந்துட்டோமா? தோப்பு தடாகமா கருப்பசாமி? யாருடே இது? உங்க பாட்டியா? அக்கா நீங்க குனிய வேண்டாம். அக்கா நீங்க குனிய வேண்டாம். இங்க வாங்க. விவசாயம் தோப்பு தடாகம் யார் வச்சிருக்கா? அடுத்து என்னப்பா தென்னை மரம் உண்டா? நின்று, உனக்கு தான் உத்தரவு. நில்லுக்கா, உனக்கு உட்கார முடியாது. நீ உட்காருடா. என்னடா வேணும் அம்மாவுக்கு உனக்கு? வருத்தப்படாம சும்மா சொல்லுடா. அம்மாவும் அப்பாவும் உன் வீட்டம்மா வாங்க. வீட்டம்மாவோட அப்பா அம்மாவும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. அம்மாவனால மறுபடியும் நடக்க முடியல. அப்படி நில்லு. என்னைய மட்டும் நினைச்சுக்கா பார்ப்போம். என்னடா உங்க தெருவில் வெங்காய சருகா கிடக்கு? ரொம்ப வெங்காயங்களா கிடக்கு.
பக்கத்துல முனையில கோயில் இருக்கா? முனியன் கோயில் இருக்கா? மார்க்கெட் எங்க இருக்கு? அதான் உங்க இடத்துக்குள்ள நுழையும் பொழுது வெங்காயம் சரகா கிடக்கு. சரியா? அக்கா நிக்கட்டும், நீ கால் வந்துட்டு வா. பேசவே வேண்டாம்க்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா நினைச்சுக்கிட்டு மட்டும் இரு, நான் பார்த்துக்கிறேன். தம்பி நல்லா புரிஞ்சுக்கா. 3 ஆண்டு காலங்களாக உங்க வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி புகுந்திருக்கு. அது மனிதர்களால் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டவைகளில் ஒன்று. அதனால உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே ஆயுளுக்கு கண்ட ஒருமோ என்ற ஒரு மரண பயமும், நிறைய பண நஷ்டமும், எந்த தொழிலையும் திருப்தியா நிக்க முடியாத ஒரு கோளாறும், இவங்க மட்டும் இல்லைன்னா எங்கேயாவது போயிடலாமே, ஆனா இவங்களுக்காக நம்ம காத்து இருந்து எப்படியாவது இவங்களை காப்பாற்றத்தான் செய்யணுங்கிற கட்டாயத்தின் மேம்பாடுல தான் நீ இங்க உட்கார்ந்துருக்க. இந்த நிலைகள்ல இருந்து நான் மாத்தி தரணும். சனி பகவான்கிட்ட வர வாங்கி உங்களை காப்பாத்துறதுக்கு வழிவகுத்து தரேன். வார புதன் போய் அடுத்த புதன் இவங்களையெல்லாம் வீட்டில் இருக்க சொல்லிட்டு நீ மட்டும் என்னைய பார்க்கறதுக்கு வா, ஜெயிச்சு தரேன் வா. புதன்கிழமை வந்துங்க தங்கணும், வேலைக்கிழமை உத்தரவு கட்டு ஊருக்கு போகணும். வாடா செல்லக்குட்டி, வாடாங்க பேரப்பிள்ளை. நீ இழந்து போன பணம் உன் பிள்ளைகளை வந்து அடையும். நல்லா இருக்கு, போயிட்டோம். புண்ணியமா இருங்க. தென்னை தோப்பு தென்னை மரச்சோலையிலே சீட்டு போல போற பெண்ணே, கோபம் கொண்ட மானை போலே போகலாமோ புல்மையிலே. தக்கிட தக்கச்சிமிதா, தக்கிட தக்கமிதா. உங்க ஏரியால மேல சத்தம் கேக்கு. என்ன கோயில் இருக்கு? டும் டீம் டும் டட்டா டும் டீம் டும் டட்டா அடிக்குதே கால் உண்டு. என்ன வேணும் மகனே உனக்கு? வீடு கிடைக்காது, பணம் தான் கிடைக்கும். உன்னுடைய விவசாய பூமிக்கு இடையில கூடால கொஞ்சம் தீவினையான பொருள்கள் உள்ள கிடக்கு. அது மூலமா பலன் அடைவதிலையும் பிரச்சனை இருக்கும், அந்த இடத்தாலையும் பிரச்சனை இருக்கும். அதுல நிம்மதி அடைய முடியாத குறைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. பாப்பா தம்பி, நீ பணத்தை தான் வாங்கணும், அந்த வீட்டை வாங்க கூடாதா. அந்த வீட்டை நீ வாங்கினா உள்ள போய் நிம்மதியா வாழ முடியாதடா. வேற வீடு அப்பா வாங்கி தரேன். கருப்பசாமிக்கு நல்லா இருக்கேன் செல்ல குட்டி. மறந்துரு வீட்டை, பணத்தை வாங்கிட்டேன் போ. விபூதி வாங்கிக்காங்க, அப்படியே கனி கட்டிங்க. நல்லா அடுத்து பேசுவோம். பிள்ளைய பத்தி கேட்க வந்த பெண்ணடியாள் யாரு? எந்த பிள்ளைய பார்க்கணும்? கால் வந்துட்டு அண்ணாச்சி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் வந்திய? இவன் யாரு பையன்? கூப்பிடுறேன் இருங்க, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏமா வண்டி ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? போறன்னு ஒரே அடி அடிக்க. உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், அந்த விஷயத்தை செஞ்சு தந்தா போதுமா? சம்மந்தம் கலக்கம் எல்லாருமே உன்னையத்தான் மெயின்டைன் பண்றாங்க. அவங்க அம்மா எப்படின்னு பார்த்து அந்த வீட்டில் சம்மந்தம் கலக்கணும், அதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சில வார்த்தைகள் சொந்த பந்தத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. 21 குடும்பங்கள் சேர்ந்து கும்பிடக்கூடிய கோயில் அங்க இருக்கு. அதுல அடிக்கடி உங்க குடும்பத்தை பத்திய பேச்சு நடக்கும். அதனால பங்குனி உத்தர பூ திருவிழாவுக்கு பிறகு அருமையான பொன்மாலை
அதுவே இந்த உலகத்தில் உன் பிள்ளைகளுக்கு மனமாலை. வெற்றியாகிட்ட. சந்தோஷமா இரு. என்னைக்கும் ஆனந்தமா வா. 1 2 3 4 5 6 7. வீட்டுக்கு வடக்க ரோடு, ரோட்டுக்கு அங்கிட்டு சுளமானே இருப்பானே உங்க ஏரியால இருக்காரா? பம்பாயிலிருந்து தாய், 2 குழந்தைகள். சாமி எங்க அக்காவை ஏன் கூப்பிடணும்னு உடனே கேட்கக்கூடாது. என்ன என்ன தம்பி, அதுக்கு என்னடா இருக்கு? அதான் என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. பஞ்சிக்கல என்னெல்லாம் இருக்குடா? அது என்னது? அது என்ன நேம் என்னடா? வாங்க பக்கத்தில் வாங்க. தாத்தா ஏன் நம்மளை பார்த்து இதை சொன்னாரு அப்படி சிந்திக்கிற. அது பக்கத்தில் நீ போக வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனால் போகக்கூடாதுன்னு இப்போவே உனக்கு தடை உத்தரவு போட போகிறேன். அப்படி நீ போக மாட்டோம்னு என்கிட்ட உறுதி அடிச்சிட்டேன்னா கோடி ரூபாய்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரெடியாக இருக்கு, வாங்கி தருவேன். என்ன செய்ய போகிற? காலில் வந்துட்டு வா. நல்ல ஒழுக்கத்தை படிச்சுக்கிட்டு என்கிட்ட வரத்த வேணும். உண்மையா இல்லையா? நீங்கள் செய்யலைங்களா? விடுங்க, போய் பேசுகிறேன். இப்போ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டத்துக்கு 2 பேர் மெயின்டைன் பண்ணி உங்கள்கிட்ட பேச போகிறான். 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது. அதில் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நிற்கும். அது கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஒரு 3 மாதத்தில் 4 ப்ராஜெக்ட் வாங்கி தரேன். 5 கோடி ரூபாய் கூட வரும். ஆனால் உனக்கு உன்னுடைய கமிஷன் தெளிவாக நிற்கும். நீயும் முன்னேறிடுவ, உன் குடும்பமும் முன்னேறிடும். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு அசத்திடுவோம். கருப்பவரா எங்க கருப்பசாமி. மலவாடா மலப்பட்டிருக்கே சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வாங்க. இந்தா தை மாதத்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உயரும். இந்தா அது பொன்மாலையாக மலரும். ஒரு ஹிந்திக்கார பிள்ளைய நீ லவ் பண்ணுவ, அதைத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவேன். என்னல ஒன்று சொல்லிருக்க? உண்மைதானே சொன்ன. தாத்தா போய் சொன்ன நினைக்காது. உங்கள் அம்மா ஒத்துக்கிடுவாளோ இல்லையோ, ஆனால் நான் ஒத்துக்கிடுவேன். ஏன்னா அவளை வச்சு உனக்கு நிறைய வருமானமும் வரும், செல்வமும் சேரும். சந்தோஷமாக்கி தரேன். ஆனால் அவள் பாக்குக்கு போடாமல் நான் பார்த்துக்கிட்டேன். நீ பா. சரி, நீ காலில் வந்துட்டுவான். உண்மையை தானே சொல்லணும் பிள்ளைகளுக்கு, பொய் சொல்லக்கூடாதுல்ல. அசத்துடா டேய். வண்டி வச்சுருக்க? என்ன வண்டி வச்சுருக்க? சரி, போயிட்டு வா போயிட்டு வா. உங்கள் ஊரில் கடற்கரை எங்கடா இருக்கு? அது பக்கத்தில் ஏதோ ஒரு பள்ளிவாசல் இருக்கா? அங்கே அடிக்கடி நீ போவேம்ல? போறாங்க. இந்தா தொழில் எல்லாருக்கும் உயர்ந்துடும். தைரியமா இரு. பக்கத்தில் வா. இந்த கனியை வீட்டில் போய் நீ சாப்பிட்றணும். குடிச்சிட்டு மேலாம் தேய்ச்சி குடிச்சிடணும். இன்னையிலிருந்து எந்த நோயும் உன்னை தொடாது. வெற்றிகரமாக உன் பிள்ளை குட்டிகள் கணவன் மனைவின்னு என்னையை வச்சு கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணி வாடுவீங்க. ஆனந்தமாக இருங்க. ஆனந்தமாக காரியக்கார பேல நல்லா போமா. கையில் குழந்தையோடு இருக்கிற வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பா. கால் வந்துட்டு அந்த பிள்ளைய வச்சுக்கா. காலம் மணமகள் வந்தா தேரிலே. என்கிட்ட யாரும் மறைக்க முடியாது தெரியுமில்ல. யூடியூப்பில் என்னை பற்றி பார்த்துருப்ப. அதனால் அதுக்கெல்லாம் தயாராகி தான் அங்கே வந்திருக்க நீ. அதுவும் எனக்கு தெரியும். வா. உன் வீட்டுக்காரனை பார்த்தேன். நல்ல அறிவாளி, நல்ல மனம் படைத்தவன். அறிவை வச்சு ஜெயிக்க முடியாதது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை உடையவன். 1000 தெய்வம் உண்டனிலும் ஆழ்ந்த அறிவு ஒன்றே தெய்வம் என்று நினைக்கின்ற பாரதியை போல குணம் படைத்தவன் புருஷன். ஆனால் இப்போ ஒரு பெரிய சர்க்கிள். ஒரு வருஷத்துக்குள்ள பல லட்சங்களை இழந்தாச்சு. இந்த பிசினஸில் ஒரு பெரிய
லைக்கிங்கே போயிடுது, விருப்பமே வெறுத்து போயிட்டீங்க. இதை தொடலாமா, அடுத்த கைவிட்டு வேற எதுவும் வழி பார்க்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இந்த தொழிலை விடக்கூடாது, இதுவே நான் வளர்த்து வாழ வச்சு தர்றேன், காலில் வந்துட்டு வா. இவள்கிட்ட மட்டும் ஒரு பொருளை வாங்காம வெளியே விட்டுறாதன்னு சொல்லுது. அது என்னது அப்படின்னா அதுதான் ஒரு ஃபுல். என்னது? ஃபுல் சரக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் ஊருக்கு போகலாம்.